ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்போ இருக்கீங்க? குட் ஆஃப்டர்நூன். நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ தூங்கி எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு கார் எடுத்துட்டு ஓனருக்கு சாப்பாடு வாங்கணும். இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு. இங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் இந்த மோட்டர் மிஷினை போட்டு போட்டு நைட் ஆகணும் காலையில ஆகணும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க. நம்மளால தூங்கவே முடிய மாட்டேங்குது. காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவோம். ஒரே சவுண்ட், எந்த நேரமும் சவுண்டுங்க. காலையில 5-6 மணிக்கெல்லாம் தூங்குறதே என்னால முடிய மாட்டேங்குது. ஒரே படபடன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த மோட்டரை போட்டு இந்த பில்டிங் இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால நம்மளால ப்ராப்பரா ஒழுங்கா தூக்கமும் வர மாட்டேங்குது. தூங்குறதே நான் காலையில தான். அந்த தூக்கமும் நம்மளால தூங்க ஒழுங்கா முடிய மாட்டேங்குது. இவங்க பண்ற இந்த இடிச்சு போட்டு இறஞ்சு கொடுக்கறதுனால. நம்ம சேனல் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம டெய்லியும் சவுதியில இருந்து போற விளாக் எல்லாத்தையும் நீங்க டெய்லியும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நம்ம ஷார்ட்ஸும் போட்டுட்டு இருக்கோம், ஃபுட் கண்டென்ட் ஷார்ட்ஸ். பாருங்க, பார்த்து அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு ஓனருக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரணும். ஓனர் போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாரு. நேத்தே வந்துட்டு காலையில அவர் போய் வீட்டுல இறக்கி விடும் போது இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு, இன்னைக்கு ஷூட்டிங் இருக்கு, அதனால என்ன 3 மணிக்கெல்லாம் போகணும்னு சொன்னாரு. வந்து படுத்தது 5 மணி, அதுக்கு 3 மணிக்கு போகணும்னு சொன்னாரு. நம்ம எதாவது குளிச்சு ரெடி ஆயிட்டோம். கார் கொஞ்சம் வார்ம் ஆகட்டும், ஹீட் ஆகி விட்டோம்னு எடுத்துடுவேன். நேற்று பெட்ரோல் எல்லாம் ஃபுல் பண்ணியாச்சு. எப்ப பாரு இந்த சிக்னல் ஏன் காட்டிக்கிட்டே இருக்குன்னு தெரியலங்க. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன், அதுன்னா டயருக்கு உள்ளது. ஆனா டயர் எவ்வளவு ஃபுல் பண்ணி வச்சாலும் திரும்ப திரும்ப அதே சிக்னல் மாதிரி ஒரு மாதிரி லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இது ஒரு சென்சார் இஷ்யூவா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல பின் பண்ணி சொல்லுங்க. வாங்க இப்ப நம்ம போய் சாப்பாடு வாங்க போயிட்டு வருவோம். ثلاثة بيت مسلوك بدون سفر. بدون سفر. شوف هذا طماطم بس ملك بس. طماطم ملك بس. طماطم ملك. بدون جرجير. بدون جرجير ما في. سنتكلم بعدين سهلا. انا كفيل سهلا. كيف انا اقول طماطم مره 2 مره يوم انا اكلم طماطم بس ملك. انا سوي يوتيوب، انا يوتيوبر. ايوه ان شاء الله سوي دعاء. هذا في عتيق. انا اروح في جرجس ومره زعلان قرقرنا حبيبي. بدون صغار، بدون ملح، بدون يبغى لا ثلاثة ساندويتش. ثلاثة ساندويتش بدون صغار. ايوه بدون صفار مسلوق بدون جرجير. بدون جرجير بس طماطم ملح بس. سوي شك. بعدين في ايش في ثاني؟ في تونه. في تونه. هذا اهله. انا في ثاني واحد تونه. طيب ايوه شكرا حبيبي. تونه يبغى جبن شطه. ايوه تونه ما في مشكله. எப்படி சுழல் மாதிரி வருதுன்னு பாத்திருக்கீங்களா? இந்த வருது பாருங்க, எப்படி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. இங்க இப்படிதான் அடிக்கடி புயல் மாதிரி ஒண்ணு வரும். இது வந்து எப்பயாவது மாசத்துல ஒருத்தர் வந்துடும். அது அப்படி சுரண்டுகிட்டு அப்படியே வருது பாருங்க. இந்த சைடு காலியான இடம், இந்த காலி இடத்துல இருந்து இப்படி சுரண்டுகிட்டு இப்படி ரோட்ல அப்படி கிராஸ் பண்ணும். பார்க்கும்போது அதுக்குள்ள போதும் எப்படி குப்பையெல்லாம் மேல பறந்துட்டு இருக்கு பாருங்க. அப்படியா அழகா பார்க்கும்போது வேற லெவல். நம்மளுக்கு ஒரு சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தோம். ஓனர் தனியாக வாங்கிட்டு நமக்கு டூனா வச்சு ஒரே ஒரு சாண்ட்விச் 6 ரூபாயாங்க. வெளியில எல்லாம் 3 ரூபா தான் கேட்பாங்க. இது பிராண்டடா. இது ஒரு கடை சாமுல்ஜின்னு. இந்த கடை சாமுல்ஜினா ஆக்சுவலா சவுதியில இருக்கவங்களுக்கு தெரியும். சாமுல்ஜினா இந்த சாண்ட்விச், இந்த பன் இருக்குல்ல, இதுக்கு பேர் வந்து அரபில சாமொலின்னு சொல்லுவாங்க. இதுல வச்சு கொடுக்கறதுனால அது கடை பேர சாமுல்ஜின்னு இருக்கு. இது வந்து 6 ரூபாயாங்க. ஒன்னே ஒண்ணுங்க, இவ்வளோண்டு இருக்கு. வாங்கிட்டேன். பில் போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன பண்றது. சரி ஓகே, பசிக்கு என்ன பண்றது, வாங்கியாச்சு. புலம்பி நோ யூஸ். சரி அதை வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணிதான் கரெக்டாக 3 மணிக்கெல்லாம் ஓனர் ஃபோன் பண்ணி சாப்பிட்டு போய் மேலே கொடுத்துட வேண்டியதான். நம்ம கார் பார்க்கிங்ல வந்து பார்க் பண்ணி வச்சிருக்கோம். கார் பார்க்கிங் இது. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணுவோம். சீஸ் போட்டிருக்காங்க, ஜிப்னு சீஸ். ஓ அதனால ரேட் அதிகமா இருக்குமோ? ஆமா, சீஸ் 1 ரூபா, 2 ரூபாய் என்னமோ. ஆட பாவி, அதெல்லாம் போட்டுதான் இவ்வளவு காசு வாங்கிட்டானுங்களா? சரி ஓகே, நல்லா. நைட்டு ஷூட்டிங் போனால் அங்கே ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கும், சாப்பிட்டுக்குவேன். ஒரு ஈவினிங் போல் போகணும். 6:30 மணிக்கு ஷூட்டிங்கு. லொகேஷன் அனுப்பியிருக்காங்க, எந்த ஏரியான்னு தெரில. ஸ்டூடியோவா இல்லை வேற இடமான்னு தெரில, பார்ப்போம். நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. சேஃபா இருங்க. இங்கெல்லாம் ரொம்ப வெயில், ஊர்லேயும் வெயில் அதிகமாக இருக்குன்னு தான் கேள்விப்பட்டேன். வீட்டில் தான் சொன்னாங்க. ரொம்ப ஓவர் வெயிலாக தான் இங்கேயும் இருக்குது, அங்கே மாதிரி தான் இருக்குது இங்கேயும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கடுமையாக இருக்குது. காரில் என்ன ஏசி போட்டாலும் அந்த ஏசி தான் ஓடிட்டு சவுண்டு கேட்குது பாருங்க. ஆனால் சூடு தாங்க முடியல. சரி, அடுத்தது என்னன்னு ஓனர் போய் பார்த்துட்டு ஓனர் கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம அடுத்தது அதோட கண்டினியூ பண்றேன். ஓனருக்கு அப்ப சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்ததுமே நீ போ, நான் போன் அடிக்கிறேன்னு சொன்னாரு. ஸோ அவரை
அப்ப கிளம்பி நம்ம ரூமுக்கு வந்தேன். வந்துட்டு சரி ஒரு மணி நேரம் நம்ம கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்குவோம் அப்படி செஞ்சு கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு. வீட்டுல கூட கால் பண்ணேன் ஒய்ஃப்ட்ட வந்துட்டு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை பார்த்துட்டு இருக்க வைக்கிறேன்னு வச்சுட்டு தூங்கிட்டேன் ஒரு மணி நேரம். எந்திரிச்சேன் 4 மணி 4:15 ஆயிடுச்சு. சரி ஓனர்கிட்ட இருந்து கால் ஒன்னும் வருவேன்னு பார்த்தேன். ஏன்னா 6:30 மணிக்கு ஷூட்டிங்க, 4:30 மணி ஆயிடுச்சு. போவே இல்லை, வரலையேன்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். மணி 5 ஆச்சு, 5:15 ஆயிடுச்சு, போனே வரல. சரி ஓகே நம்மளே எதுக்கு போன் அடிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஓனருக்கு போன் அடிச்சா பைப்ல தூங்கிட்டு இருக்காப்லங்க. இதுல என் தூக்கத்தை கெடுத்து நீ ஒரு 3 மணிக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வான்னு சொன்னார். அப்ப நான் 1:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து நின்றா, வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நான் இப்ப தூங்கிட்டு இருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு திருப்பியும் தூங்கிவிட்டேன். நாங்க ஷூட்டிங் இருக்கேன்னு சொன்னேன், கிளம்பா அப்படின்னு தூக்க கழகத்துல பேசுறாப்ல. இப்ப மணி கரெக்டா எத்தனை தெரியுமா? அங்க பாருங்க நீங்களே, மணி 6:10 ஆக போகுது. இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். இப்ப எந்திரிச்சு எங்க இருக்கா, எனக்கு ஒரு ஸ்டார்பக்ஸ்ல போய் காஃபி வாங்கிட்டு சொன்னாரு. அவருக்கு ஒரு காஃபி ஒண்ணு வாங்கிட்டு அவருக்கு காஃபி வாங்கிட்டு இப்ப நம்ம அவர் வீட்டுக்கிட்ட அப்பார்ட்மெண்ட் கிட்ட போயிட்டு இருக்கோம். கிட்ட வந்துட்டேன். இப்ப போயிட்டு அங்க போய் அவர் போன் அடிச்சாருன்னா வந்துட்டாருன்னா போகணும். ஏன்னா 6:30 ஷூட்டிங்க. கிட்ட ஆக்சுவலா இந்த ஷூட்டிங் வந்து எங்க இருக்குன்னா மக்காவுக்கு போற ரோடு, ரொம்ப தூரம், 1 மணி நேரம் டிராவலிங். அந்த தெரியாங்க ரோட்ல ஆல்ரெடி அது டிராபிக், 1/2 மணி நேரத்துல போக முடியுமா? ஆனா கடைசி லேட்டா வந்துட்டு கடைசி நிமிஷத்துல இப்படிங்கிறதுக்குள்ள என்ன சொல்லுவாரு, அங்க போகணுங்குவாரு. ஸ்பீடா போனாலும் கேமரா ஃபைன் அடிக்கும். அன்னைக்கு ஆல்ரெடி அடிச்சிருச்சுங்க எனக்கு ஃபைனு. என்ன பண்றேன்? அப்புறம் சொன்னதுக்கு நீங்க தான் ஸ்பீடா போகணும்னு சொல்லி அடிச்சுட்டேன்னு சொன்னா, மாஃபி வச்சுக்கல கல்வி வள்ளி அப்படிங்கிறாப்ல. என்ன பண்றது? இப்ப நம்ம போய் போன் அடிப்போம். போன் அடிச்சாதான் அவர் வந்துட்டு வெளியே வருவாரு. வந்தாருன்னா நம்ம கிளம்ப வேண்டியதுதான். அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல இன்னைக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போலாம். காஃபி இங்க ஷூட்டிங்ல இருந்து ஃப்ரெண்டு முதிர் அதான் முதிர் இங்க பூஃபியா டீ இதெல்லாம் போடுறதுக்கு எல்லாமே இருக்கு. ஷூட்டிங் கேமராலாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, தெரியுதா? ஷூட்டிங் கேமரா எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இவர் தான் கேமராமேன். இவங்கெல்லாம் சிக்காகோல இருந்து வந்திருக்காங்க, புது பையன். இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட் போல. இந்த பிளேஸ்ல தான் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தான் போய் ஷூட்டிங் எடுக்க போறாங்க. நிறைய பேர் எல்லா ரூம்ல உட்காந்துட்டு கேமராலாம் வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க, செட்டப்லாம் பண்ணிட்டு. கேமரா செட்டப் எல்லாமே இங்கே தான் சூப்பரா இருக்கு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுறோம். பிரேக் டைம். யமன் ஃபுல்லு ஃபுல்லுஸ், எல்லாருக்கும் காசு உள்ள பெரிய ஆளுங்க. யமன் ஸ்டூடியோ ப்ரொடக்ஷன் டீம்ல உள்ளவங்க எல்லாருக்கும் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற சாப்பாடு. இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் போட்டு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் ரொம்ப மயக்கம் வருது. கார்டியோ ஒர்க் அவுட் போடணும். லைட்டாக ஆப்ஸ் வெயிட்டுக்கு போடுறது, வெயிட்டுக்கெல்லாம் போட்டு ஸ்டொமக்ஸில் ஆப்ஸ்லாம் போட்டு பல வருஷம் ஆச்சு. இதெல்லாம் 2010-11 காம்படிஷன் அப்போ பண்ணேன். அதில் பல வருஷம் சுத்தாச்சு. இப்போ ஒரு பவுண்டு பிறகு செம்ம டஃப்பாக இருக்குது. ரொம்ப எனர்ஜிலாம் லாஸ் ஆகணும் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இப்போ கார்டியோ வந்துட்டு ரோப்பு போட்டுட்ருக்கேன். சரி இன்னைக்கு கார்டியோ ரோப் போடுவோம்.
ஓனர் கால் பண்ணிட்டாரு. மணி 3:40. இவன் இஸ்ராக்கு வர சொன்னாரு. ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கா, நீ எப்படி வான்னு சொன்னாரு. அவரை அப்படி கூப்பிடறதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ போய் அவரை போய் அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு நேராக ரூம்ல போய் விட்டுட்டு நம்ம வர வேண்டியதுதான். மணி 3:40 ஆச்சு. இங்க இப்போ ஒரு அது 10-12 கிலோமீட்டர் இங்கேருந்து இந்த இஸ்ராங்கிறது மல்காங்கிற ஏரியால இருக்கு. இது மலிக் சல்மான் நம்ம போயிட்டு இருக்க ரோடு, ஏர்போர்ட் போற ரோடு. எனக்கு அப்படியே பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு நேரம் ஏர்போர்ட் போற வழி. நேரா இப்ப போனா இந்த திரியா மக்காப்பூர் ரோடு, இந்த வழி கசீம்லாம் சொல்லுவாங்க, அங்க இருக்கு. இப்ப நம்ம போய் என் ஓனரை போய் பிக்கப் பண்ணிட்டு நம்ம நேரா வர போய் வீட்டுல இறக்கி விட்டுட்டு நம்ம ரூமுக்கு போய் படுக்க வேண்டியதுதான். மணி 3:40 ஆச்சு. இவரை இறக்கி விட்டுட்டு தான் நம்ம படுக்கணும். இப்போதான் நம்மளுக்கு இப்படியே போயிட்டு இருக்க டைம் தான். அது புதுசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல. எல்லாம் சேஃபா இருங்க, ஹெல்த்தை பார்த்துங்க. நாளைக்கு சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.